இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தைனுஹு வனஸ்தஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டல் என்றும், காரியங்களே மிக கெட்டது, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்துமே வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்தை ஈட்டுச் செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்றான், மூமின்களுக்கு நல்லுபதேசம் பயனளிக்கும். பொதுவாகவே ஈமான் கொண்டவனாக மனிதர்கிற அடிப்படையில என்ன செய்யணும், நம்ம மார்க்கத்தை தேடி தொடர்ந்து கற்றுக்கொள்ளும். என்னத்தான் இருந்தாலும் நாங்க இந்த சத்திய மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுல, அதே மாதிரி அதை தேடி படிக்கிறது நாங்க கடமை இருக்குது. ஏன்னா எங்களுக்கு என்ன செய்யும், அதை சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட சஹாபாக்கள் சொல்றாங்க, என்னது, சில அந்த சபையில இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கும்போது ஈமான் உயர்ந்த நிலையில இறையச்சத்தோட நிறைய தொடர்போடு இருப்பாங்க. அதே மாதிரி வியாபாரம், சந்தை, சில மற்ற உலக காரியங்கள்ல ஈடுபடும் போது அப்படியே ஈமான் இறங்கிரும். அதுதான் சொல்லுவாங்க, சஹாபா நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் சொல்லி என்ன செய்வாங்க, அந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அவங்க கேட்கும் போது அப்படித்தான் ஈமான் கூடி குறையும். நான் என்ன செய்யணும், தொடர்ந்து இந்த மார்க்க கல்வியை படிக்கணும். அதே மாதிரி மார்க்கத்தில் அடிப்படையான சில விஷயங்களை நாங்க என்ன செய்யணும், உறுதியாகவே இருக்கணும். எந்த அளவில் இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, முஸ்லிம்களாக இன்றி மரணித்து விடாதீர்கள். ஏன்னா நாங்க பிறக்கும் போது முஸ்லீமாக பிறக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எங்களோட முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது. ஏன்னா அதான் சொல்றாங்க நபிகள் நாயகமே சொல்றாங்க, நீங்க சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், இஸ்லாத்திற்கு முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். ஏன்னா இஸ்லாமை பொறுத்தளவுல இஸ்லாத்துல அறவாசியும் சைத்தாண்ட வேலையில அறவாசி செய்யும் போது நாங்க என்ன செஞ்சிருவோம், நாங்க கட்டத்துல அந்த மரணம் தருவாய் நாங்க எப்படி இருப்போம் சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியாது. அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தை பின்பற்றும் போது, மார்க்கத்துக்கு நாங்க ஈடுபடும் போது முழுமையாக ஈடுபடணும். அதே மாதிரி சொல்றாங்க, ஒவ்வொரு நாட்களும் மரணத்தை நினைவு கூறுங்கள், மரணம் ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஏன்னா நாங்க எங்களோட மரணம் என்னைக்கும் பாருங்க, நாங்க ஒரு விஷயம் ஈடுபடுவோம், நாங்க கொஞ்ச நாள் வாழலாம், நாங்க இன்னும் கொஞ்சம் நாங்க இந்த வாழ்க்கையில இருந்துடலாங்கிற எண்ணம் எங்கிட்ட இருக்கும். ஆனால் நாங்க மரணத்தை நினைவு கூறும்போது நாங்க எங்களோட வாழ்க்கையை என்ன செய்வோம், நாங்க என்னைக்கும் தயாராக நிலையில இருந்துகிட்டு இருப்போம். நாங்க இந்த டைம்ல மரணிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள இருந்தால் நாங்க என்ன செய்வோம், அந்த நபிகள் நாயகம் சொன்ன கடைசி நேரம் என்ன, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கடைசி நேரத்தை வச்சுதான் என்ன செய்ய முடிவெடுக்கப்படும். சில டைம்ல என்ன செய்ய, முஸ்லிமா பிறந்திருப்பாரு, சிலர்த நீங்க பாத்தீங்கன்னா அவரு இணை வச்ச நிலையில மரணிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் என்ன செய்யறாரு, முஸ்லீமா இருந்து கொஞ்ச நாள் இருந்தார்களே அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யும், அந்த மார்க்கப்பற்றுல மார்க்கப்பற்றோடு இல்லாதனால அவங்க சில காரியங்களை, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களா இருக்கலாம், போதை வஸ்துக்களாக இருக்கலாம், வட்டி வியாபாரமா இருக்கலாம், எல்லாத்துலயும் என்ன செய்வான் மனுஷன், அந்த சைத்தான் என்ன செய்ய கொண்டுட்டு போயதான் செய்வான். அந்த நிமிஷத்துல அவங்க மரணம் வந்துருச்சுன்னா அந்த நிலைமை என்ன செய்யும், கேள்விக்குறியாயிரும். அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும், எங்களோட எண்ணம் என்னைக்கு இருக்கணும், எங்களோட மரணம் வயசு இல்ல, அந்த ரெண்டு நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என்று நாங்க உறுதியா என்ன செய்யணும், அந்த வாழ்க்கையில நாங்க நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி நபி அல்லாஹ் சொல்ற அல் குர்ஆன்ல சொல்றோம், என்ன செய்வான், அல்லாஹ் விதிச்சதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு நடக்காது. ஏன்னா நாங்க முஸ்லிம்களாக நாங்க என்ன செய்யறோம், சொர்க்கத்தை நாங்க உறுதியா நம்புறோம், ரிஸ்க் என்ன செய்யறோம், நாங்க நம்பியிருக்கோம். எப்படி, அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிப்பான், எங்களுக்கு உணவு எங்களோட வாழ்க்கைக்கு அனைத்துமான் தருவாங்கிற நம்பிக்கை இருக்கிற மாதிரியே அல்லாஹ் விதிச்சதுதான் எங்களுக்கு நடக்குங்கிற நம்பிக்கையை நாங்க உறுதியாக என்ன செய்யணும், நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி இதெல்லாம் நாங்க வாழ்க்கையில உறுதியா இருந்தா நீங்க பாப்பீங்க, இந்த மாசம் துல்ஹஜ் மாசமா இருக்குது. இந்த மாசத்தை
துல்ஹஜ் அஜ்ஜினால என்னது இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பம் செஞ்ச தியாகத்தை பத்தி தான் என்ன செய்வா அல்லாஹ் அந்த ஒவ்வொரு வருஷமும் என்னதான் இஸ்லாத்துல ஒரு அடிப்படை கடமை தான் ஹஜ். இந்த ஹஜ்ஜை பொறுத்தளவுல என்னது ஹஜ்ஜினாலே தியாகம், அந்த இப்ராஹிம் நபியோட தியாக திருநாள் நாங்க எடுத்துக்கிட்டோம்னா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவரோட ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தோம். அல்ல எந்த அளவு இருக்கிறாங்க இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுவான். இந்த அளவு சொல்றான் அவர் எந்த அளவு உறுதியா இருந்தாரு அல்லாஹ் சொல்லுவா. இப்ராஹிம் நபி சொல்லும் போது ஒரு சமூகம் சொல்லுவான் அல்லாஹ். ஏன்னா அவருடைய அந்த ஈமான் உறுதி, ஏகத்துவ பிரச்சாரம், அவர் செஞ்ச தியாகத்தை எல்லாம் சொல்லும் அல் குர்ஆன்ல படிப்படியா பார்க்கும்போது நாம் இந்த மார்க்கத்துல என்ன செஞ்சிருக்கிறோங்கிறத எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்கட உறவுகளை எங்கட உறவுகளுக்கு இந்த சத்தியத்தை சொல்றதுல அது நெருக்கமான உறவா இருக்கும். தன் மகன் செய்யற பிள்ளைய கூட சொல்றதுக்கு யோசிக்கிறோம். தந்த சகோதரி ஒரு பிள்ளைய செய்யும் போது அதை தடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அவர் என்ன செய்யறாரு, இப்ராஹிம் நபி செய்யறாரு, எந்த அளவு செய்யறாரு, அந்த சமூகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சிலைகள், அந்த சமூகமும் அவரோட பெற்றோரும் அவர் தந்தையும் என்ன செய்யறாரு, சிலை வணங்கக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப கேட்கிறாரு, இது என்னத்துக்கு வணங்குறீங்கன்னு சொல்லி அவரு விளக்கம் கொடுக்கிறாரு. ஏன் வணங்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எங்கட முன்னோர்களும் இதை வணங்குனாங்க, அதுதான் நாங்க வணங்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த சமூகம் சொல்லும். அப்ப சொல்லுவாங்க, அப்ப முன்னோர்கள் செஞ்ச முன்னோர்கள் வழிகேட்டுல இருக்கிறாங்களே, அவரோட பிரச்சாரத்தை பாருங்க. முன்னோர்கள் செஞ்ச பிள்ளைய உடைச்சு சொல்றது. ஏன்னா சில விஷயங்கள்ல நாங்க சத்தியத்தை சொல்லும் போது அந்த எட்ஜஸ்ட் பண்ணும் போது அவங்களுக்கு சரியா படாது, விஷயம் போவாது. அவங்கள சொல்லும் போது நாங்க என்ன செய்யணும், சரியா அல்லாஹ் சில இடங்கள்ல சொல்லுவா, நீங்க என்ன செய்யணும், அடிச்சு சத்தியத்தை உடைச்சு சொல்லுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி சொல்றாரு, நீங்க வழிகேட்டுல இருக்கிறீங்களே, நீங்க உண்மையில இல்ல, நீங்க பொய் செய்யறீங்களேன்னு சொல்லி சொல்லும் போது அந்த சமூகம் சொல்றோம், நீ இல்ல நீ என்ன உண்மையதான் சொல்றியா அல்லது விளையாட்டுக்கு சொல்றியான்னு சொல்லி அந்த சமூகம் பேசும். அப்ப சொல்லுவாங்க அல்லாஹ், அவங்க சொல்லுவாங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வானத்தை பூமியை படைச்சு அல்லாஹ் வணங்க, இது ஒரு வழிகட்ட கொள்கைன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, இல்ல எங்களோட முன்னோர்கள் செஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு வரோம், இது நான் முன்னோர்கள் செஞ்சுதான் செய்வோம்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்க என்ன செய்றீங்க, நீங்க ஒரு கேவலமான செயலை செய்யறீங்கன்னு சொல்லி அந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் பண்ணுவாரு. அது மட்டுமான்னு சொல்லும் போது அதை சொல்லிட்டு சொல்லுவாரு, நீங்க வணங்கக்கூடியதை நான் உடைப்பேன்னு சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரு, என்னது நீங்க வணங்கக்கூடிய அந்த சிலைகளை நேரடியா சொல்றாரு. என்னது என்ன, அந்த சமூகம் சிலை வணங்கக்கூடிய, அது அல்லாஹ் சொல்லுவான் 29வது அத்தியாயம் 25வது வசனத்துல சொல்றான், அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க அன்பின் காரணம், உலக வாழ்க்கையில் அவங்க அன்பின் காரணமாக சிலைகளை வச்சு வணங்குனாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்தியால சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன செய்யறாங்க, ஒரு சிலையை கட்டி வச்சிருக்கிறாங்க. சிலையை கட்டி மாலை போட்டு பிறந்த நாள் கொண்டாடி இன்னொரு 150 வருடம் வரும்போது அவரே ஒரு கடவுள் ஆக்கிடுவாங்க இந்த கிரிக்கெட் உலகத்துல. இந்த அளவுல என்ன செய்யறாங்க, அல்லாவே சொல்றான், அல்லாவை அன்றி அவங்க நேசத்தின் காரணமாக, ஒரு நேசத்துல தான் என்ன செய்யுது, குப்பு உருவாகி நீ சொல்றாங்களே முஸ்லிம்களாக பிறந்து இன்னைக்கு தரிக்கத்து சமூகம் என்ன செய்யறாங்க, அவங்களோட பேர்ல நேசம், அந்த ஒருத்தர் அவுளியா, இந்த அவுளியா இருக்கிறாரு, அந்த அவுளியா இருக்கான்னு சொல்லி அவங்க மேல நேசத்தின் மேல என்ன செய்ய, அவங்களோட சிலையை செய்ய இயலாது. ஏன்னா அவன் இஸ்லாமிய சமூகத்தை தெரியும், சிலை வழிபடுறது இல்லைன்னு சொல்லி தெரியும், அதனால சமாதியை கட்டி வச்சிடுறாங்க. அவங்க இங்க சொல்லிட்டு போல என்ன செலவைங்க எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி சொல்லல. அந்த மாதிரி இந்த சமூகம் என்ன செய்யுது, அவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், அவங்களோட பேர்ல என்ன சரி நாங்க கந்திரி கொடுக்கணும், பத்தம் கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்களோட பேர்ல ஒரு ஜியாரத்தை செஞ்சு அவங்கள்ட்ட போயிட்டு உதவி தேடக்கூடியவராக இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் இருந்துகிட்டு இருக்குது. இவங்க என்ன செய்யல, அந்த சரியான மார்க்கத்தை வஹி அல்லாஹ்ட ஏகத்துவத்தை பின்பற்றல. இப்ராஹிம் நபி சொல்றாரு, எந்த சொல்றாரு, அவங்க அவங்களுக்கு என்ன செய்யும், மனிதனாக இருந்தாலும் சிலைகள், அல்லாஹ் சொல்றாங்க என்னது, அவங்க பேச தெரியாது, அவங்களை காதை கொடுத்து கேட்க முடியாது, அவர்களுக்கு என்ன நடந்தாலும் அவர்களுக்கு அறியாதே நீங்க வணங்குறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்ல கேட்பான். ஏன்னா அந்த அளவுல என்ன செய்யுது, அந்த உலகத்துல நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம், என்னது நாங்க இந்த ஏகத்துவ கொள்கையில நாங்க பிறந்துட்டோம், ஈமான் கொண்டுட்டோம், நாங்க அப்படியே சொர்க்கம் போல நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த கொள்கை விஷயத்துல, இந்த மார்க்க விஷயத்துல எந்த அளவுக்கு அந்த மார்க்கம் சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்க என்ன செய்யணும், இதை கொண்டு போய் சேர்க்கிற நாங்க பயணிக்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் சொல்றாரு, நான் அந்த சிலையை என்ன செய்யறாங்க, நான் சொல்றேன் சிலையை உடைப்பேன்னு சொல்லி சொன்ன பிறகு அடுத்து சொல்றாங்க, அந்த சிலையில என்ன செய்யறாங்க, அந்த சமூகத்தை சொல்லிட்டு ஒரு பெரிய சிலையை வச்சுட்டு சின்ன சிலையெல்லாம் உடைச்சு விட்டுறாங்க. உடைச்சிட்டு கேட்கிறான், உடைச்சதுக்கு தெரியும் இந்த பிரச்சாரம் இப்ராஹிம் நபி என்ன செய்யறாரு, தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு சத்தியத்தை. ஏன்னா அந்த சமூகத்தை எதிராக தந்தையும் இணைவைக்கக்கூடியவர் இருக்கிறாரு. அப்ப கேட்கும்போது சொல்றாரு, அவர் லொஜிக்கா, ஏன்னா அவர்
ஒரு சத்தியத்தை ரொம்ப சிந்திக்கக்கூடிய மாதிரி பேசுறாரு. எப்படி சொல்றாரு, அந்த பெரிய செல்லை தான் உடைச்சிருக்கும், பெரிய செல்லிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கீங்களே, பெரிய செல்லிட்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கீங்களேன்னு சொல்லி சொல்லும் போது பெரிய செல்ல கேட்கும், ஏன்னா அந்த செல்ல பேசாதுன்னு தெரியாதான்னு சொல்லி அந்த சமூகமே என்ன செய்யும், அவங்களே சொல்லுவாங்க, இந்த பெரிய சிலைக்கு அவ பேச, உனக்கு சிலைக்கு பேச தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க. அப்ப இதுல என்ன அது விளங்குதுன்னா, அப்ப சிலைகளை போட்டு அந்த அந்த சிந்தனைய அந்த சமூகத்துல, நாங்க எங்கட சமூகத்துல ஒரு பிழைய சத்தியத்தை நாங்க பிழைய சொல்றதுக்கு நாங்க ரொம்ப யோசிக்கிறோம். எதுக்கு, சமூக புறக்கணிப்பு நடக்கும், உறவுகள் எங்களை என்ன சரி சொல்லுவாங்க, எங்களுக்கு என்ன சரி அநியாயம் நடக்கும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் நபி அப்படி இல்லை, சத்தியத்தை ஒரேதான் சொல்லணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது மட்டுமா, அதே மாதிரி என்ன செய்யறாங்க, அது சொல்லிட்டு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, இந்த சமூகம் என்ன செய்யுது, இவன் புது கொள்கையை கொண்டுட்டான்னு சொல்லி இவங்க நிறைய என்ன செய்யறாங்க, அந்த இப்ராஹிம் நபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க. அதே மாதிரி என்ன செய்யுது, அவரோட தந்தையை பொறுத்தளவுல என்ன செய்யறாரு, அவர் கடுமை என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு, மகனே, அவர் தந்தையும் இணை வைக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவரும் என்ன செய்யறாருன்னா, இவரோட பிரச்சாரத்தை சொல்லும்போது சொல்றாரு, நம் தந்தையை அவர் இறக்கமா சொல்றாரு, தந்தையே, நீ வணங்கக்கூடியதுக்கு ஒரு சக்தியும் இல்ல, நீங்க என்ன சைத்தானை தான் வணங்குறீங்க, நீங்க சத்தியம் பக்கம் வாங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, என் அருமை மகனே, நீ என்ன செய்ய, இந்த கொள்கையை நாங்க வளர்ந்து வந்த கொள்கையை விட்டு என்ன செய்ய, இதை விட இயலாது, நீ இந்த கொள்கையை விட்டு நீ எதிர்ப்பு பிரச்சாரம் சொன்னா உன்னை கல்லால் அடிச்சு கொள்ளுவேன், நீ இந்த இங்க விட்டு போயிருன்னு சொல்லி தந்தையை என்ன செய்யறாரு, தன் மகனை புறக்கணிக்கிறாரு. ஏன், இவர் இந்த சத்திய கொள்கையை சொல்லும் போது இணை வைக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, சத்தியத்தை சொன்னாலே இணை வைக்கக்கூடிய எதிர்த்து பிரச்சாரமாக தான் செய்வாங்க, எதிரிகளுக்கு கோவரத்தான் செய்யும். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல அல்லாஹ் வணங்குறதுக்கு எதிராக அல்லாஹ் வணங்குறதுக்கு எதிராக நிறைய என்ன செய்வாங்க, இந்த சமூகத்துக்கு எதிர்ப்பு நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது அந்த காலத்து ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு நபிமார்கள் எல்லா அனைவருக்கும் என்ன செய்யும், இந்த எல்லா நபிமார்களுக்கும் சோதனை உள்ளாக்கப்பட்டு தான் இருந்தாங்க. ஏன், சத்திய பிரச்சாரம் பண்ணாலே அப்படித்தான். அப்ப இந்த சமூகம் என்ன செய்யுது, இவங்க ஐடியா பண்றாங்க, இதை விட்டுறக்கூடாது, இவங்களை என்ன செய்வோம், இவரை நாங்க நெருப்புல போடுவோம், இவர் எல்லாம் செய்வோம், சமூகம் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இவரை நெருப்புல போடுவோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, முடிவெடுத்து என்ன செய்ய போடுறாங்க. அல்லாஹ் சொல்ற என்ன செய்யறான், இந்த நெருப்பு என்ன செய்ய எரியக்கூடியது, அதை சொல்ற அல்லாஹ் சொல்றான், அதுக்கு என்ன செய்ய குளிர் தன்மையை கொடுக்குறான். ஏன்னா அல்லாஹ் என்ன செய்ய, அவங்க முடிவெடுக்கிறான், இவர் வைக்கிற டேஞ்சர்னு சொல்லி அந்த மாதிரி அந்த சமூகத்துல பிரச்சாரம் பண்றாரு. அது மட்டுமா, அதே மாதிரி அரசன் அவன் என்ன செய்யறாங்க, அரசன் அவர் என்ன அந்த காலத்துல அரசன்களுக்கு அரசன் பிரச்சாரம் பண்றாரு. அரசன் என்ன செய்யறான், இவர்கிட்ட லொஜிக்கா பேசுறான். இனி அவர் கேட்கிறார், நபி பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றாரு, அல்லாஹ் தான் என்ன செய்யும், அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்கிறான். அப்ப அவன் சொல்ற, நானும் உயிர்ப்பிப்பேன்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் மரணிக்க வைப்பான்னு சொல்லும் போது இவரும் என்ன சொல்லுவான், நானும் மரணிக்க வைப்பேன்னு சொல்லி சொல்லுவான். இந்த வாதத்தை என்ன சொல்லுவான், நபி இப்ராஹிம் நபி உடைக்கிறாருன்னா, அல்லாஹ் கிழக்குல இருந்து சூரியனை உதிக்க வைப்பான், நீ மேற்குல இருந்து உதிக்க வச்சு காட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா பாருங்க எவ்வளவு என்ன தாவா, சத்தியத்தை பிரச்சாரம் பண்ணும்போது எப்படிதான் அந்த சத்தியத்தை நிலை இல்லாமக்கலான்னு சொல்லி அதுக்கு பாடுபடுவாங்க, அதுக்கு எதிர்ப்பு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அழிவு பூர்வமா பேசி என்ன சொல்றாங்க, இத நீ அல்லாஹ் கிழக்குல சூரியனை ஒதுக்கி வைப்பா, நீ மேற்குல ஒதுக்கி வச்சு காட்டுன்னு சொல்லும் போது அவன் வாயெடுத்து போனான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுவான். இதுல என்ன நடக்குதுன்னா, அவர் சண்டை ஊரா சமூகத்துக்கும் பிரச்சாரம் பண்றாரு, குடும்பமும் எதிரா இருக்குது. அதே மாதிரி என்ன நடக்குது, அரசனுடைய நவா செய்யறாரு. இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்முடைய சமூகத்திலே ஒரு பிழையை கண்ட தடுக்க முடியாம என்ன செய்யறோம், மௌனமாக அதை நியாயப்படுத்தக்கூடிய மாதிரி இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்க சத்தியத்தை நாங்க என்ன செய்யறோம், சத்தியத்துல உறுதி இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, இந்த கட்டத்துல என்ன செய்யும் போது இது இப்படி நடக்குது, அப்படி என்ன செய்யறாங்க, இதோட அப்படி சொல்ல இஜ்ரத் போறாங்க. அப்ப இஜ்ரத் போற நிலைமையில தான், இஜ்ரத் போகும்போது தான் அவர் என்ன செய்யறாரு, அவரோட மனைவியும் போகும்போது ஒரு அரசன் அந்த வேற ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல உள்ள அரசன் என்ன செய்யறான், அந்த அரசன் ஒரு பழக்கம் என்ன செய்யலாம், திருமணமான பெண் என்ன செய்வானா, அவன் எடுத்துக்கொள்வானா. ஏன்னா அவன் ஒரு பழக்கம் என்னது, அந்த ஒரு அரசன் என்ன செய்வானா, அந்த ஊருக்கு யார் சரி போனாலும் திருமணம் முடிச்சவன் என்ன செய்ய, அவன் அனுபவிக்க பார்ப்பானா. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்க, இப்ராஹிம் நபி சொல்றாங்க, நாங்க 2 பேரும் சமூகத்துல சத்தியத்துக்காக இருக்கிறோம், அல்லாஹ் வணங்கக்கூடியவங்களா இருக்கிறோம், நான் உங்களை சகோதரன் சொல்லி சொன்னேன், நீ என்ன செய்யுங்க, இந்த சத்தியத்தை என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் என்ன செய்யுங்க, நீங்க அப்படி சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவர் அழைக்கிறார், அந்த பெண் அன்னை சாராவை அழைக்கும் போது அந்த சாரா அன்னை என்ன செய்றாங்க, அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நபியை நான் உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொழுந்துட்டு என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. இவன்ட்ட இருந்து எனக்கு என்ன செய்யும், பாதுகாப்பு தாயா அல்லான்னு சொல்லி கேட்கும் போது
அவன் அந்த அந்த அன்னை சாராவை அடையும் போது என்ன செய்யறான், அவனுக்கு அடைய வரும்போது அவன் வலுப்பு வந்து அவன் அதை செய்ய முடியாம ஆகுது. அதே மாதிரி அடுத்து என்ன அவன் மரணிக்கிற மாதிரி இருக்கும்போது அப்ப துவா கேட்கிறாங்க, திருப்பி அவனுக்கு நல்லா வருது, திருப்பி அதே மாதிரி 3 தடவை மாதிரி என்ன செய்யறாங்க, அவன் அடைய வரும்போது எல்லாம் அந்த துவா கேட்ட பிறகு அல்லா மேல உள்ள உறுதியில அந்த 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 தொழுகையிலும் பொறுமையிலும் அவன் கேட்ட பிறகு அவன் என்ன செய்யறான், அவன் பயந்துடுறான். என்னது, எங்களுக்கு உயிரதிசர் பெயர்மோன்னு சொல்லி ஒரு அன்பளிப்பாக என்ன செய்யறான், ஒரு அடிமை என்ன செய்யறான், அன்பளிப்பா இப்ராஹிம் நபிக்கு தந்து இந்த சைத்தான விலகிவிடுன்னு சொல்லி அவன் பயந்து போயிடுறான். அப்படி போன பிறகு அப்ப என்ன செய்யுது, அந்த அடிமையாக வரவங்க தான் ஆஜரா அலைஹிஸ்ஸலாம், ஆஜரா அம்மை. ஏன்னா இந்த மனைவி வந்து அடிமை சாராவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்குது. அடிமை ஆஜருக்கு பிள்ளை கிடைச்ச பிறகு அவங்க மனைவி ஆயிடுவாங்க. அந்த ஆஜரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஆஜரா தியாகத்தை தான் சொல்றோம். அல்லாஹ் சொல்லுவாங்க வந்து இந்த இந்த அடிப்படையா கொண்டது என்னது, அல்லாஹ் ஆஜரா என்ன சொல்றான், அவங்களுக்கு ஒரு கட்டளை வருது, இந்த பள்ளத்தாக்குல நீ என்ன செய்யுங்க, இந்த பள்ளத்தாக்குல அது எந்த ஒரு பயிற்சி நிலையும் இல்லாத இந்த அந்த ஆலயம் உள்ள மக்கள் ஆலயம் இருக்குது, எந்த ஒரு பயிற்சியும் உள்ள மக்கள் சமூகம் இல்லாத இடத்துல சிறு குழந்தையா இருக்கிறாரு இஸ்மாயில் நபி. இஸ்மாயில் நபியும் ஆஜரா அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆஜரா மையம் என்ன சொல்ல கொடுத்து அங்க நிறுத்தப்படுது. ஏன் சொல்ற, அல்லாஹ்வோட கட்டளை வருது, அங்க போயிட்டு நிறுத்தப்படுறாங்க. அங்க நிறுத்த பாருங்க, அந்த தியாகத்தை பாருங்க, எப்படி அவங்க அந்த அல்லாஹ் வந்து உற்ற தோழன்னு சொல்லி இப்ராஹிம் நபி சொல்றானா, லேஸ்பட்ட காரியம் இல்லை. இன்னைக்கு எந்த ஒரு பயிற்சியும் இல்லாம மனித கூட்டமே இல்லாத ஒரு இடத்துல தனது மனைவியை கொண்டு வைக்கிறதுங்கிற லேஸ்பட்ட காரியம் இல்லை. அப்ப நபிக்கு அல்லாஹ் சொல்ற என்னது, அப்ப அவர் துவா கேட்கிற, ஏன் அல்லாஹ் இவங்களை நான் நீ சொன்ன அடிப்படையில் செஞ்சுட்டேன், அவங்களுக்கு என்ன சரி அந்த சமூகம் என்ன மனித சமூகம் வரக்கூடிய மாதிரி ஆக்கிரு, கனி வர்க்கங்களை எல்லாத்தையும் அவங்க சேர்த்து செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லி அவங்க அல்லாஹ்வோட துவா கேட்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்றாங்க, அந்த அந்த நிலையில இருக்கும்போது ஒண்ணுமே இல்லை. அப்ப இருக்கும்போது என்ன நடக்குது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயங்கள் கொஞ்சம் ஈச்சம்பலம் இருக்குது, அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் இருக்கு, அது முடியுது. அப்பதான் என்ன செய்யறாங்க, ஆஜரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய தண்ணிக்கா ஓடுறாங்க. சஃபா மருவா மலையில ஓடும்போது தான் ஜம்சம் கிணறு என்ன செய்யும், கால் அந்த இஸ்மாயில் நபியோட காலடி பட்டு ஊற்றாக வருது. இன்னைக்கும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, இன்னைக்கு உலகமே சொல்லுது, ஒரு அற்புதம், ஒரு உயர்ந்த அற்புதம் தான் அந்த சம்சம் நீர் தான். ஏன்னா இன்னமும் ஒரு சின்ன ஒரு குழாயாக இருந்துகிட்டு உலகத்துக்கே தண்ணி என்ன செய்யும், தண்ணி வந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுல என்ன செய்யும், இது ஒரு அற்புதமா திகழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த 5000-10,000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இருந்து இந்த இந்த நீர் என்ன ஜம்சம் நீர் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அப்ப அந்த ஒரு சமூகத்துல என்ன செய்யறாங்க, அந்த இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, தியாகத்தின் மத்தியில அந்த குடும்பத்தையும் கொண்டு போயிட்டு அங்க வைக்கிறாங்க. வச்ச பிறகு என்ன நடக்குது, அது கொஞ்ச நாள்ல என்ன செய்யறோம், அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்யறாரு, அப்ப அது நடக்குது. அது கட்டமா அதுக்கடுத்து இஸ்மாயில் நபி வந்து ஒரு வயந்த ஒரு பருவமான நிலையில இருக்கிறாங்க. அந்த பருவமான நிலையில அடையும் போது நபிக்கு வந்து கனவு வருது. எப்படி கனவு வருது, நீ என்ன செய்ய, உங்க மகனை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு வருது. நபிமார்களுக்கு இந்த கனவுகள் வந்தா என்ன செய்யும், அது வந்து வகை, அல்லாஹ்வோட கட்டளை வருது. அப்ப வந்து தன் மகன்கிட்ட கேட்கிறா, எப்படி அந்த குடும்பம் பாருங்க, அந்த அந்த மனைவியா இருக்கலாம், இப்ராஹிம் நபியா இருக்கலாம், அவரோட மகன் கூட என்ன சொல்றாரு, அவர் வயந்த ஒரு பருவமான நிலை, அவர் நிலையில சொல்றாரு என்னது, உன்னை அறுத்து பலியிடும் போல கனவு கண்டு. ஏன்னா அந்த சமூகத்துல அந்த இன்னமும் உங்களுக்கு தெரியும், மனித சமூகத்தை என்ன செய்யறோம், இந்த பலியிடுற சம்பந்தமா வந்து அந்த காலத்துல பாலம் கட்டுறதுக்கு நிறைய இந்தியால நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பலியிடுற பழக்கம் இருக்கும், ஜாகிலியா பழக்கத்துல. அல்லாஹ் அதை எல்லாம் ஆக்கிட்டான். அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த மாதிரி அவர் வந்து என்ன செய்ய ஒரு பருவமான நிலையில இருக்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் அந்த ஈமான் என்னமா சொல்லுது, அந்த இஸ்மாயில் நபி சொல்றாரு, நான் என் தந்தையே நான் என்ன செய்வேன், நீங்க அறுக்கும்போது நான் பொறுமையா இருப்பேன், அல்லாஹ்வாக பொறுமையை காணுவேன்னு சொல்லி அவரும் சொல்றாரு. அந்த அவர் என்ன செய்ய அந்த அறுக்க போகும்போது அப்பதான் அல்லாஹ் கட்டளை உண்மைப்படுத்துற, எப்படி நீ வந்து நான் சொன்ன கட்டளை உண்மைப்படுத்திட்டேன்னு சொல்லி ஒரு குர்பான் என்ன செய்யும், ஒரு நீ என்ன செய்ய ஒரு பலிப்பிரியான அழித்து பலியிடுன்னு சொல்லி அல்லாஹ் அவருக்கு இப்ராஹிம் நபி கட்டளையிடுறான். இதை கொண்டு நாங்க என்ன விளங்குதுன்னு சொல்லி பார்த்தால், இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பமும் இந்த அந்த சத்தியத்துக்காக, இந்த உண்மை மார்க்கத்துக்காக செஞ்ச பிரச்சாரம், இந்த அந்த தியாகம், அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, அந்த கீழ்படுறதுல அவங்க என்ன முன்னோடியா இருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும், இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய உறவுகளா இருக்கலாம், நம்மளது சகோதரர் இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், நம்மளோட பெற்றோர்களா இருக்கலாம், என்ன செய்யும், இந்த மார்க்கம் சொல்லி வந்தால் என்ன செய்யணும், இன்னைக்கு மார்க்கம் நான் எடுத்துக்கிட்டாலே அவங்க வந்து ஒரு பொதுபோக்கா நிலையில ஏதோ முஸ்லீமா பிறந்துட்டோம் களிமாவோட மரணிப்போங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. இந்த சத்திய பிரச்சாரத்தை இன்னொருத்தருக்கும் இந்த சத்தியத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கணும், உண்மை இந்த சமூக ரீதியை நாங்க உண்மையை கொண்டு போயிட்டு சேர்க்கணுங்கிற விஷயத்துல நாங்க ஒரு கவனமற்றுதான் இருக்கிறோம். என்ன காரணம்னா, அந்த நாங்க அல்லாஹ்வோட விஷயத்துல இதை நம்மளால ஒருத்தருக்கு நேர்வழி கிடைச்சி
நம்மட இந்த சத்திய பிரச்சத்தால ஒரு சமூகம் நேர்வழி பெற்றால் எவ்வளவு நன்மை கிடைக்குங்கிற அந்த சிந்தனை இல்லாதனால, அந்த அந்த வெளிவு இல்லாதனால நாங்க என்ன செய்யறோம், பிறந்ததுக்காக நாங்க என்ன செய்யும், முஸ்லிம்களாக அமல்களை செஞ்சுட்டு அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை செஞ்சுட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அது இந்த மார்க்கம் அல்லாட அந்த இந்த மாதம் எங்களுக்கு துல்கஜ் அந்த 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 தியாகம் தான். நாங்க தியாகங்கிற எடுத்தாலே நாங்க என்ன செய்யறோம், இந்த சாதாரண கடமைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒழிஞ்சு நாங்க மார்க்க விஷயங்களை தியாகங்களை செய்யறது இல்லை. அதான் நாங்க என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தி நாங்க என்ன செய்யணும், மார்க்கத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கிறதும் அதே மாதிரி அந்த தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாங்க மாற வேண்டும். இந்த மார்க்கம் நாளைக்கு மறுமையில் இந்த உலகத்துல நாங்க என்னத்தான் உலகத்துல பெரிய அளவுல பொருளாதாரத்தை உச்சக்கட்ட நிலை அடைஞ்சாலும், இந்த உலகத்துல பெரிய ஒரு அழிவாளி, பெரிய டாக்டர், இன்ஜினியர், பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் அல்லாஹ் மறுமையில எதிர்பார்க்கிறது அல்லாஹ்ட விஷயத்தை தான். அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம ஒருத்தர் வந்தானா அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த வகையில நாங்க என்ன செய்யணும், இந்த நாமல் கிடைச்ச இந்த நேர்வழியில இந்த நேர்வழி அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நாங்க மாறி மறுமையில என்ன செய்யணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு செல்ல வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறார். பாக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.